டிவிகே விஜயின் கூட்டணி கனவு நொறுங்கியது. திமுக கூட்டணியில் தேமுதிக, மகிழ்ச்சியில் காங்கிரஸ். தேமுதிகவுக்கு ஆதரவாக நடிகர் வடிவேலு பிரச்சாரம் செய்வாரா? காங்கிரஸ் கட்சியை சாடிய வைகோ. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. ஆட்சியில் பங்கு என அறிவித்த விஜயின் கூட்டணி கனவு தவிடுபொடி ஆகியுள்ளது. கூட்டணி விவகாரத்தில் தேமுதிக மற்றும் புதிய தமிழகம் மௌனம் காத்து வந்த நிலையில் இரு கட்சிகளும் தவேகாவுடன் கூட்டணி அமைக்கலாம் என பேசப்பட்டது. இந்த நிலையில் தேமுதிக தற்போது திமுக கூட்டணியில் ஐக்கியமாகிவிட்டது. இதனால் தனித்து போட்டியிடும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ள விஜயுடன் புதிய தமிழகமும் கூட்டணி வைக்க வாய்ப்பில்லை என கூறப்படுகிறது. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ளதை வரவேற்பதாக செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு முக்கியமான முன்னேற்றம் என்றும் இக்கூட்டணி மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வல்லமை பெற்றதாக அமையும் எனவும் தனது எக்ஸ் வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மாநிலத்தின் வளமான எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அமைக்கப்பட்டுள்ள இக்கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். 2011 தேர்தலில் விஜயகாந்தை விமர்சிக்க தனது பிரச்சாரங்களில் வடிவேலுவை திமுக பயன்படுத்திக் கொண்டது. அரசியலையும் கடந்து விஜயகாந்த் மீது தனி மனித தாக்குதலை அவர் தொடுத்தார். சமீபத்தில் கூட உதயநிதி பிறந்த நாள் விழா கூட்டங்களில் வடிவேலு பேசியிருந்தார். தற்போது திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ள நிலையில் அவர் அக்கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மதிமுக தனி சின்னத்தில் தான் போட்டியிடும் என வைகோ திட்டவட்டமாக கூறியுள்ளார். இந்தியா கூட்டணிக்கு ஸ்டாலின் தான் தலைமை ஏற்க வேண்டும் என பிற மாநிலங்களில் இருந்து குரல்கள் வருவது திமுகவுக்கு பெருமை. இதனால் கூட்டணி கட்சிகளும் பெருமை அடைகிறோம் என பேசியுள்ளார். மேலும் காங்கிரஸ்காரர்கள் ஒரே நேரத்தில் 9 குரல் கொடுப்பார்கள், அவற்றுக்கெல்லாம் பதில் கூற முடியாது என வைகோ தெரிவித்துள்ளார்.